ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு மாடலுக்காக. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி சொல்லிடுறேன். அதே போல் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா? யாருமே எழுதுறது இல்லை. எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே இருந்தாலுமே கூட எக்ஸாம் டைமை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் தான். மெயின் எக்ஸாமே 2 மணி நேரம் தான். அப்போ அந்த டைமுக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னா நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாம அங்க போயிட்டு எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால வந்து எழுதி பாருங்க. அதே போல 1 மார்க் எப்படி மெயின் கொஸ்டின் பேப்பர் வருமோ அதே ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 40, அதே போல 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மொத்தமா நமக்கு ஆப்ஷன்ல 18 கேட்பாங்க, நம்ம 15 மட்டும் எழுதுனா போதும், சரிங்களா? மொத்த கொஸ்டின் நமக்கு 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 18, 3 சாய்ஸ் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நமக்கு எய்தர் டைப். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏ அப்படி இல்லைன்னா பி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதுமானது. அப்போ எய்தர் டைப் இதுதான். இப்போ லாஸ்டா நடந்த ஒரு 5 எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர், அதுல 1 மார்க் மட்டும் பாத்துக்கோங்க. அதுல கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம மெட்டீரியல்ல கவர் ஆகாது. அது வேற ஒரு இடத்துல நான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அதனால வந்து நீங்க நம்ம மெட்டீரியல்ல அந்த பேஜ் நம்பர்ஸ் கவர் ஆகும்னு சொல்லி பார்க்க வேணாம். 1 மார்க்குக்காக மட்டும் தான் நான் கொடுத்தேன், சரிங்களா? அப்போ அந்த 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8ஆம் தேதிங்களா? இன்னைக்கு 8ஆம் தேதி நைட்டு 8:30 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல லைவ் இருக்கு. கம்பல்சரி எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் தான் இன்னைக்கு, சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் பத்தி எப்படி டீச் பண்றோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுறது கிடையாது. நாம எக்ஸாம் போயிட்டு எப்படி ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஏதாவது ஜென்ரலான டவுட்ஸ் இருந்தால் அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல தான் இருக்கும். லிங்க் உங்களுக்கு கொடுத்துற முன்னாடியே நீங்க அதை கிளிக் பண்ணி டைமுக்கு வந்துற மாதிரி இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அட்டன் பண்ற மாதிரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் சிஒய் அட்டன் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான அந்த 40 1 மார்க் இருக்கு இல்லையா, இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் 8 மணிக்கு மேல கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கல, நீங்க டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா? கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது டெஸ்ட் எழுதி எனக்கு செப்பரேட்டா வந்து PDF சென்ட் பண்ணிருங்க. மத்தவங்க நீங்களே வந்து ரைட் பண்ணி பாத்துக்கோங்க, போதுமானது தான்.